நீங்க வந்து தேசத்துக்காக வந்து சாமியாரா மாறுனீங்களா இல்ல சாமிக்காக சாமியாரா மாறுனீங்களா? சாமிக்காக இல்ல, தேசத்துக்காக. தேசத்துக்காக சாமியா எப்படி மாறுவாங்க புரியலையே. இப்ப இப்ப நான் வந்து எனக்குன்னு என் குடும்பம், எனக்கு என்னோட சொத்து பத்துன்னு நான் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன்னா அது வந்து சுயநலமாயிரும். தேசங்கும் போது அம்மா நான் இப்படி என் குடும்பம் இல்லை, வேலை இல்லை, வெட்டி இல்லை, சாப்பாடு இல்லை, இன்னைக்கு என் பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்கல, படிப்பு செலவு இல்லை, படிக்க வைக்க முடியல அப்படிங்கும்போது இப்போ கவர்மெண்ட்டை போய் நீங்கள் போய் தேட போறீங்கன்னா அவங்கள தாண்டி அவங்கள தேடி போறதுக்கு 10 பேர் இருப்பாங்க. டைரக்டா அவங்கள போய் பிடிக்க முடியாது. ஆனா அம்மாவா நான் இருக்கும்போது என்னை வந்து பிடிக்க முடியும் நேரடியா. அப்போ எத்தனை பேரை நான் வந்து ஜட்ஜஸ் ஆக்கியிருக்கேன். நான் நேரடியா உங்களுக்கு காமிக்கிறேன், போன் போட்டு தரேன், பேசுங்க. எத்தனை பேரை நான் வந்து கலெக்டருக்கு படிக்க வச்சுட்டு இருக்கேன். எத்தனை பேரை நான் இப்படி தாய்க்கு தாயா இருக்கேன்ல, நான் செத்தா அவங்களுக்கு கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரணுங்கிற எண்ணம் இருக்கு. தேசத்துக்காக தானே நான் இருக்கேன். எனக்காக என்ன இருக்கேன்னு நீங்க காமிங்க, ப்ரூஃப் பண்ணுங்க. சாமின்றீங்க நீங்க, சரிங்களா? சாமி நான் சொல்லல, அந்த வழியில வந்த பின்பற்றி நான் ஒரு சாமியாக இருக்கேன். சாமியாக சாமியை தேடி தன்னுடைய மனசுல எந்த ஒரு சல் கப்பட்டு எதுவும் இல்லாம மனசை வந்து தரமடமா வச்சேன். புரியல, சொல்லுங்க. சித்தர்னா என்ன நான் சொல்லுவோம். சித்தர்னா முதல்ல அதையே தெரியல உங்களுக்கு. சித்தர்னா என்ன தெரியுமா? சித்தர் அப்படிங்கிறது ஒருத்தவங்க முடியாம நோய் வாய்ப்பு படத்து கடந்தா அவங்கள பல மூலிகையை கொண்டு குணப்படுத்தி அவங்கள காப்பாற்றக்கூடியவர் தான் சித்தர். சித்தரை வந்து ஒரு அப்பா என் பிள்ளைய காப்பாத்திட்டியே நீ தெய்வம் மாதிரி சொல்றோம்ல, அவங்களதான் சித்தர் சொல்றது. நான் மூலிகையை கொண்டு 4 பேரை காப்பாத்தினாலும் ஆத்ம சித்தன்னு சொல்றது. ஆத்மா சித்தன்கிறது எதுக்குன்னா ஆத்மாக்களுக்கு பிண்டுதானம் பண்றதும், ஒரு குடும்பத்துல கஷ்டம் அதிகமா இருக்குன்னா அந்த குடும்பத்துடைய கஷ்டத்தை போக்குறதுக்கு என்ன வழிமுறைகள் செஞ்சா அதை வெற்றி கிடைக்குங்கிறது தான் ஆத்ம சித்தர் லட்சுமி அம்மாங்கிறது. சித்தர் இதுதான் சித்தர். சித்தர்னா நீங்க வந்து மாயாஜாலம் காட்டுற சித்தர் கிடையாது. அது சித்தர் இதுதான் சித்தர். சாமியை கும்பிடலாமா, சித்தரை வழிபடலாமா? சாமியில அதாவது சிவனை வணங்குபவர்கள் சிவன் தொண்டர்களை வணங்கினால் சிவனை வணங்குவது அர்த்தம் சொல்லுவாங்க. அது நான் என்ன சொன்னேன், எல்லாரும் இல்லம்மா, நான் என்ன சொன்னேன், எல்லா சாமியார்கள் தேர்வு செய்யறதுன்னு உங்க கையில இருக்கு. போலி சாமியார்களை தேர்வு செய்யறதா, நல்ல சாமியார்களை தேர்வு செய்யறதா, அவங்க கிட்ட என்ன சக்தி இருக்குன்னு பரிசை செய்யறதும் உங்க கையில இருக்கு. இப்ப டில்லியில 3 நாள் மண்ணில வந்து சமாதிய நிலையை அடைய போறேன். 3 நாளைக்கு இப்ப டில்லியில வந்து சமாதி நிலையை அடைய போறேன். ஒரு 6 மணி நேரம் நீங்க மண்ணுல உட்கார்ந்து பாருங்க, 2 மணி நேரம் மண்ணுக்குள்ள உட்கார்ந்து பாருங்க, அப்புறம் சொல்லுங்க. நீங்க 3 நாள் சமாதி நிலையில அடையும் போது அந்த சமாதியில நான் செத்து வரேன்னா அதுதான் காலங்கள் பதில் சொல்லும். செத்து வரேன்னா இல்ல உயிரோட இருந்து வந்து மக்களுக்கு என்ன செய்ய போறேன் அப்படிங்கிறது. அதுக்கு அப்புறம்ல இறந்தது மாதிரி இருந்து பச்சை தண்ணி கொடுக்காம உடம்புல வந்து நவதானியங்களை விதைச்சிருவாங்க. 9 நாள், அது நவராத்திரிக்கு நாங்க பண்றது. 9 நாளைக்கு வந்து நாங்க அப்படியே சமாதியாவே இருந்து அது மேல செடி முளைக்கும், பச்சை தண்ணி குடிக்காம. கும்பமேளா போறதுல என்ன பலன் இருக்கு? எதுக்கு அவ்வளவு பேர் போனாங்க? ஆமா, நம்ம இங்க ஒரு காலகட்டத்துல தண்ணிக்கு பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு ரயில்ல போய் பாத்ரூம்ல அதுல அசிங்கமா இருக்கும், அதுல தண்ணி பிடிச்சிட்டு வருவோம். வானம் பார்த்த பூமி ராம்நாடுலாம் தண்ணிக்கு அவ்வளவு கஷ்டப்படுவோம். அந்த தண்ணி தான் அமிர்தம் சொல்லக்கூடியது. அந்த சைடுல வந்து கங்கைய வணங்குவாங்க. நம்ம தண்ணிக்கு குறைவு இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. மேடம், உங்களுக்கு பவர் இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. பவர் இருக்கு நான் சொல்லல, பவர் வரப்போகுது நீங்க பவர் இருக்குன்னு சொல்லல. மக்களுக்கு என்ன சரி, இன்னொரு விஷயம் நான் ஒண்ணு கேக்குறேன் மேடம். இப்ப வந்து இது நடக்கிற ஆட்சி 26ல யாரு ஆட்சிக்கு வருவா? இருங்க, இதுவரை நான் சொல்லியிருக்கேன், நிறைய நடந்திருக்கு. அவங்களுக்கு தேவைங்கிறப்போ வந்து கேட்கட்டும். மக்களுக்காக தான் அவங்களும், மக்களுக்காக தான் அவங்களும். இப்ப நாட்டை ஆளக்கூடியவங்க மக்களுக்காக தான், மக்களுக்கு என்ன செய்யறாங்கிறதுக்கு தான். இப்ப வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க கேட்டீங்க சாமி யாருன்னு கேட்கறதுக்காக நான் சொல்றேன். நான் வந்து இந்த உடை விரும்பி போடுறதுன்னா, ஒரு போலீஸ்காரங்க யூனிஃபார்ம் போட்டு வராங்கன்னா அவங்க போலீஸ்காரங்கிறது தெரியும். இந்த உடை வந்து நான் சிறு வயசுல 16 குழந்தையில கட்டிக்க துணி இல்லாம விரும்பி எடுத்துக்கிட்டது. இப்ப இருக்கு, அதனால நான் விரும்பி இதையே நான் போட்டுக்குருவேன்ங்கிறதுக்காக நான் போட்டுட்டு இருக்கேன். அவ்வளவுதான், வேற என்ன சொல்லுங்க. அதுக்கு முன்னாடியே வந்தாருமா, கூட்ட வர்றதுக்கு முன்னாடியே. ஆமா, இறந்ததுக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி அவங்க வந்து இந்த மாதிரி மடம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இருந்தாங்க.
அதுக்குள்ளே இருக்கும்போது அவ சௌரியமா இருக்கும். ஆனா வெளியே வந்து பார்த்தாதான் அதோடைய கஷ்டம் என்ன வரும். நாங்க நடந்தோம்மா, 27 கிலோமீட்டர் நடந்து நாங்க அதெல்லாம் பார்த்தோம் கண்ணு. இப்போ தமிழ்நாட்டுல திருப்பரங்குன்றம் முருகர் கோயில் இஷ்யூ உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இந்துக்கள் அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? முருகர் கோயில் வந்து இந்த பச்சை பையன் சம்மர் கோவில் அடிச்சிட்டாங்க, முஸ்லீம்கள் இது பண்றாங்கன்னு உங்க சைட்ல இருந்து, இந்துக்கள் சைட்ல இருந்து சொல்றதா ஒரு குற்றச்சாட்டு இந்துக்கள்லாம் போராடுறாங்க. அம்மா, இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படிங்கிற மத வேற்றுமை கிடையாதுமா. அதே மாதிரி முஸ்லீமா இருந்தாலும் அவங்களும் 5 வேளை தொழுகிறாங்கம்மா. அவங்களும் வந்து தொழுகையை கரெக்டாக பிடிச்சி கொண்டு வர அஜிர தொழுகை நைட்டு எல்லாமே தொழுகிறாங்க. அதே மாதிரி கிறிஸ்டினா இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையா இருக்கட்டும் சனிக்கிழமையா இருக்கட்டும் இது பண்றாங்க. அதே மாதிரி ஜெபம் வருஷத்துக்கு ஒரு நாள் கல்லறை பூஜை பண்றாங்க, இவங்களும் பண்றாங்க. எல்லாம் ஒண்ணுதான். எப்படி இந்திக்காரங்க மாதாஜின்னு சொல்றாங்க, அம்மா வந்து அம்மான்னு சொல்றோம் தமிழ்ல. எல்லாமே பஞ்சபூதங்கள் ஒண்ணுதான். பஞ்சபூதங்களை வந்து நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம கர்மா என்னத்தை விதைக்க போறோம்ங்கிறது தான் எங்களுடைய மார்க்கமே. அதாவது அட்டலா அக்கடாவில் இருந்து உள்ள மார்க்கமே. நாங்க என்ன பண்றோம்னா மக்களுக்காக நம்ம ஒண்ணு இல்லைங்க, வெறும் வெள்ளைப்பூடு வெங்காயம் சாப்பிட மாட்டாங்கங்க. அந்த அப்படி சாப்பிட்டா நம்மளுடைய அணுக்கள்னால நம்மளுக்கு ஏதாவது ஆசைகள் தோணிடக்கூடாதுன்னு தூங்கும் போது கூட தரையில தூங்குவாங்க, ஏசி இருக்காது. துன்ப நிலையவே எங்களுக்கு வாழ்க்கையா நாங்க வாழ்ந்துட்டு வரோங்க. ஆமா, அங்கிட்டு சாப்பிட மாட்டாங்க. அது அவங்க வந்து இந்த ராமரை கும்பிடுறவங்க சாப்பிட மாட்டாங்கன்னாங்க. அந்த சைடு ரொம்ப சாப்பாடு ஒருவேளை சாப்பிடுறாங்க, சில சாப்பாடு விட்டுருவாங்க, தண்ணி சாப்பிடுவாங்க, காத்து. இதெல்லாம் எதுக்கு? ஏப்பா நீ இப்படி இருக்க, நல்லா வாழ வேண்டியதானே? எதுக்கு சாகுறது? மனிதன் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் சாகுறது நிச்சயம். அதுக்குள்ள மனிதன் பிறருக்காக என்ன மாதிரி செஞ்சுட்டு போகணும். இதுதான் அம்மா. வெள்ளைப்பூடும் வெங்காயமும் உணர்வுகளை தூண்டக்கூடிய உஷ்ணத்தை கூடக்கூடிய இது கூடியதை இருக்கும். அதுகளை பெண்களுக்கு சுத்தமா கொடுக்க மாட்டாங்க, ஆண்களுக்கு அந்த உணர்வை அறுத்துருவாங்க. அதுதான், இதுதான் உண்மையான சாமியார்கள். இப்ப சாமியார்கள் இன்னொருத்தி கூட இருக்காங்க, பிணத்தோட வந்து உடல் உறவு வச்சிருக்காங்க. அதெல்லாம் பொய். இவங்கனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க அதுக்கு தான். அதுவும் இல்லாம ஒருத்தவங்க சன்னியாசியா எடுக்கிறவங்க எல்லா நாள்லயும் போய் எடுக்க முடியாது. இந்த கும்பமேளாவில தான் சன்னியாசியா எடுக்க முடியும். அதே மாதிரி மகாசிவராத்திரி வருஷத்துல ஒரு நாள் பண்ண முடியும். ஆனா கும்பமேளாவில எடுக்கிறது விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு பல குருமார்கள், பண்டிதர்கள், அந்த மகாமண்டலேஸ்வர் இவங்கெல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் பாக்குறது விடுங்க. இவ்வளவு நேரம் சொன்ன கதையெல்லாம் வேஸ்டா? சொன்ன கதையெல்லாம் வேஸ்டா? கல்யாணம் பண்ணுங்கம்மா, வேணா சொல்லல. இல்ல, நான் என்ன சொல்றேன், நீங்க சன்னியாசியா எடுக்கிறதுக்கு, அதாவது மிலிட்ரியில எல்லாரும் மிலிட்ரியில போய் சேர முடியாது இல்லையா? சன்னியாசியா ஆகிறதுக்கு நான் அதை சொல்லல. அதாவது என்னைக்கு இந்த தெய்வத்துக்கிட்ட கால் வைக்கும் போது நீங்க செய்திருந்தாலும் அது தூக்கி போட்டுறதுதான் நல்லது. அது நீ உங்களுக்கு பிடிச்சி ஏத்துக்கிட்டீங்க. திமுக ஆட்சி நிலைக்குமா நிலைக்காதா? அடுத்த ஆட்சி விஜய் வருவாரா இல்ல சீமான் கூட்டணி போவாரா? ஆமா, இந்த அரசியலை பத்தி நான் எதுவும் சொல்ல மாட்டேன். திமுக நிலைக்குமா? நீங்க தான் முன் பார்வையில தெரியல உங்களுக்கு. நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன், நிறைய வந்திருக்கு. ஆனா என்ன பிரயோஜனமும் இல்ல. திமுக ஆட்சி நிலைக்குமா நிலைக்காதா? அது நான் சொல்ல மாட்டேன். சொல்லி விஜய் ஆட்சிக்கு வருவாரா? நான் அதுக்கு ஒருத்தவங்க நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, அவர் என்ன 100-200 கோடியில இருக்காங்க, இந்த அம்மா கிட்ட வந்து கேட்டாதான் அது நடக்குமான்ட்டு. நான் அவர் வந்தாலும் நிலைக்க மாட்டார். அவர் வந்து விஜய் வந்தா காக்கி உடையும் காவி உடையும் இன்க்ளூட் பண்றீங்க. ரெண்டு இடத்துலயும் தான் அக்கிரமங்கள் அதிகமா நடக்குது. நான் அதை தாமா சொல்றேன். உண்மை எது பொய் எதுன்னு தெரியாம இருக்கீங்களே. உண்மையான சாமி எது பொய்யான சாமி எதுன்னு தெரியாம இருக்கீங்களே. நான் காவல்துறையும் சேர்த்து சொல்றேன். காவல்துறையிலும் எத்தனை பேர் உயிரை கொடுக்கறவங்க இருக்காங்க, ஏன் அவங்க பேர் வரமாட்டேங்குது? உயிரை கொடுக்கறவங்களை இப்ப நல்லா உள்ளவங்களை நீங்க கொண்டு வரவே மாட்டீங்க. ஆனா ஒரு 4 பேர் வச்சிருக்கிறவங்கள கொண்டு வருவீங்க. மம்தா குல்கர்னின்னு ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க இப்ப கும்பமேளால வந்து சாமியார் இருக்காங்க. ஒருபோதும் நாங்க அவங்களை ஏத்துக்க மாட்டாங்க, அவங்கள அக்கடாவுல இருந்து விலக்கிடுவோம். அதுதான் உண்மை. அதெல்லாம் முடியாதுங்க. எங்களை மாதிரி அவங்க யோகத்தை
தன்மை இருக்கணும், யோக மார்க்கம் இருக்கணும். இப்ப என்ன அக்கடாவுல இருக்கேன்னா என்ன கேட்பாங்க, நீ என்ன செஞ்சிருக்க, உன்னுடைய என்ன அதாவது இன்னொன்னு ஒரு விஷயமா, இப்படி ஒரு 5 அக்கடா மார்க மகாமண்டையில இருப்பாங்க, இவங்கெல்லாம் இருக்கும்போது உனக்கு என்ன தன்மை, உனக்கு என்ன தன்மை, உனக்கு தன்மை 4 பேர் சேர்ந்து அடிச்சே போட்டுருவாங்க. தன்மையை உனக்கு தன்மைன்னா என்னன்னா உன்னுடைய சக்தியை காட்டணும். 3 நாள் மண்ணுக்குள்ள இருங்க என் கூட இருக்கிறேன். நீங்க யூடியூப்ல எடுக்கிறதுக்கு ரெடியா? நான் 3 நாள் மண்ணுக்குள்ள உட்காந்துருக்க கழுவறையா நான் இருக்கேன். இல்ல இல்ல அப்படித்தான் வரணும். ஆனா அவங்கள நாங்க சேர்க்க மாட்டோமா, நாங்க சேர்க்க மாட்டோம். நீங்க சொன்னீங்களே இங்க ஒரு அன்னப்பன், அது மாதிரிலாம் நாங்க சேர்க்க மாட்டோம். இல்ல ஆக்சுவலா என்னன்னா அவங்களே வந்து நான் இது மாதிரி சாமியார மாறிட்டேன், அவங்களே யூடியூப்ல போட்டுருப்பாங்க, நீங்களே பாத்துருப்பீங்க. ஆர்டிஸ்டா வந்து அவங்க வந்து ஈஸியா வந்து உள்ள போயிடலாமா? ஆர்டிஸ்ட் இல்லம்மா, யாதுல இல்ல, உங்களுக்கு தன்மை இருந்தாதான் உள்ள வரணும். இல்லன்னா நீங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் வர முடியாதாங்க. உங்களை ஆனா வாங்கிடுவாங்க, ஒரு எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க. ஏமா உங்களுக்கு சக்தி இருக்கணுமா, தபசக்தி இருக்கணும். தபசக்தி இருக்கா அவங்ககிட்ட? இப்ப நீங்க சொன்னீங்க அக்கடால காசு வாங்கிக்குவாங்கன்றீங்க, சேர்க்க மாட்டாங்கன்றீங்க, என்ன? நீங்க இப்ப ஆசையா வர்றீங்க சேர்றதுக்கு, உள்ள வர்றதுக்கு உங்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்தாப்புல 2 கோடி 3 கோடி அப்படி இருக்கு. ஆச்சாரியாவுக்கு நீங்க இல்ல, அதுக்குள்ள உங்களுக்கு அந்த மாதிரி மகா மண்டலேஸ்வரனா நீங்க இத்தனை பேரையும் காப்பாற்றக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கணும்ல. நீங்க ரூபாய வாங்கிட்டு நீங்க சாப்பிடறது இல்ல, அத்தனை பேரையும் காப்பாத்தணும். ஒரு 4000 5000 பேர் இப்ப இந்த ராஜ்யத்தை கட்டி ஆளணும்னா நீங்க காப்பாற்றக்கூடிய தன்மை இருக்கணும். வேற ரூபாய் வாங்கி அவங்க பாக்கெட்ல போடுறது கிடையாது. தப்பு தப்பு, நீங்க சொல்றது ரொம்ப பெரிய தப்பு. இந்த இடத்துக்குள்ள ஒரு 20 பேர் இருக்கீங்கன்னா அக்கடாவுல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் தெரிஞ்சியாமா மோடியும் யோகிநாத்தும் இந்த மாதிரி காவி உடைய மேல போட்டுக்கிட்டுறாங்க. மோடியும் 5 லட்சம் ரூபாய் போட்டு போட்டுருக்காருல. அம்மா அது அவங்க அரசியல்ல இருக்கிறவங்க தான் எத்தனையோ போட்டுக்கிற முடியும். பிச்சைக்காரன் அவனுக்கு தகுந்த மாதிரி 5 வருஷமா சீமான் வந்து ரொம்ப ஆட்சியில வர முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டு உங்களோட ஞாபகத்தில சொல்ல முடியுமா? பெண் பாவத்தை கொட்டுனா யாரும் முன்னேறி வர? அப்போ சீமான் பெண் பாவத்தை கொட்டிருக்காரா? ஏமா நீங்க உங்களுக்கு அது தெரியாதா? அவங்கதான் சொல்றாங்க, அவர் எதுவும் சொல்லலையே. பாவத்தை அதெல்லாம் யாரையும் யாரோடையும் கோர்த்து விடாதீங்க. நிறைய கலெக்டர் உருவாக்கி, ஆமா ஜட்ஜ் உருவாக்கிருக்கேன்னு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்காம கலெக்டர் ஆயிடலாம். அது எப்படிமா? சின்ன வயசுல இருந்தே படிக்க வச்சுட்டு வரேம்மா, படிக்க வச்சு ஆக்கியிருக்கேம்மா. டெல்லியில ஒருத்தர் இருக்காரு, ஜட்ஜா இருக்காரு, பேர் சொல்லக்கூடாது, நான் உங்களுக்கு தனியா காமிக்கிறேன், நீங்க போன் பண்ணியே பேசிக்கிறீங்க. அவங்களுடைய பதவி பாதிக்கிறீங்க. ஆத்ம சித்தர் ஒரே போட்டோ மயமா கும்பமேளத்துல போய் விளம்பரத்துக்காக ஃபுல்லா போட்டோ எடுத்துறீங்களா? பின்னாடி இவங்க யாரு? அவன் இவரு மகாமண்டலேஸ்வரோட என்னமா மோடி தம்பி மாதிரி இருக்காரு 2 பேரும். அது நீங்களும் தான் விஜய் தம்பி மாதிரி இருக்கீங்க. ஆனா விஜய் கூட ஆக முடியுமா? ஆக முடியுமா? அவங்க யாரு? அந்த அம்மன்மார்க்க சாமி யாரு? அதெல்லாம் சொல்ல முடியுமா? அவங்க வந்து அகோரி பாபா. இவங்கெல்லாம் வந்து இவர் இந்த கீழே இருக்கிற வந்து தன்னை வந்து அர்ப்பணம் பண்ணிக்கிட்டு அன்னைக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு சாயுதானவர். இத வந்து இவங்க சாமி வந்து மத்தவங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக கேட்டாங்க, அதனால அனுப்பிச்சு விட்டேன். விளம்பரத்துக்காகன்னா என்னோட யூடியூப்ல நான் தான் நம்பர் 1 இருக்கணும். ஆனா அந்த யூடியூப்பும் ஒரு குழந்தை, அம்மா அப்பா இல்லாத குழந்தை வச்சு பாக்குது. இன்னொரு விஷயம், நீங்க இவ்வளவுலாம் கேக்குறீங்கல்ல, நான் இத்தனை பேரை காப்பாத்துறேன்னா அந்த குடும்பத்தை காட்டுங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்க உதவி செய்யறோம்னு கேக்குறீங்களா? சும்மா ஒருத்தவங்கள கேவலப்படுத்தணும் என்ன மாதிரி பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? வெளிசு தெரியும், ஆனா இவ்வளவு பேரை காப்பாத்துறேங்க. எனக்கு அதெல்லாம் இல்லைங்க, நான் போன் எடுக்கிறது கொடுப்பாங்க, அதை கேட்கல, நான் வாங்கவும் மாட்டேன். எத்தனை குழந்தைங்க அம்மா அப்பா வாங்கவும் மாட்டேன்றீங்க, கேட்கவும் மாட்டேன்னு சொல்றீங்க. நான் என்ன கேட்பேன் தெரியுமா? அரிசி கேட்பேன், அரிசி கேட்பேன். நீங்க நம்ம இடத்துக்கு போயிருக்கீங்க, நீங்க சொல்லலாமா? என்னன்னு நீங்க கேட்டீங்களாப்பா உங்க வீடுன்னு? நீங்களே நம்ம தமிழ்ல கேளுங்க, நான் அரிசி கேட்பேன். அவ்வளவு குணம் எடுத்து அந்த பாடியெல்லாம் இது பண்ணி காப்பாத்திருக்கீங்க. அந்த குணம் எங்க இருந்து வந்தது? சரி, அப்ப அவங்களுக்கு மனசு வந்துச்சு, சந்தோஷம் சந்தோஷம், நன்றி. கும்பமேளாவுக்கு லட்சக்கணக்கான சாமியார்கள் இருப்பாங்க, அது என்ன இவங்க கூட பர்టిక్యులரா போட்டோ
ஏமா நிறைய அது வேற அக்கடாமா, இது அக்கடா வேற, அது அக்கடா வேற, இது அக்கடா வேற, இது வேற, அது வேற, அவங்க வேற, இவங்க வேற, எல்லாமே வேற வேற அக்கடா. இதையோட சொன்னீங்க அந்த சாமியார் மாதிரி இருக்கா பாருங்க. அம்மா இப்போ கும்பமேளா 30 பேர் இறந்துட்டாங்க. அவங்க சொல்ற கவர்மெண்ட் லிஸ்ட் 30 பேர் தப்பு. எவ்வளவு பேர்? 75 பேரை வேன்ல நான் தூக்கிட்டு போனேன். 75 பேர் வேன்ல நான் எடுத்து, நான் டாக்டர், மிலிட்டரி மேன் 3 பேர் இருக்காங்க சாட்சிக்கு. 75 பேர் இறந்து போன பாடியவே 75 பேர் நாங்க தூக்கிட்டு போனோம். டாக்டர் இருக்காங்க, நாங்க இருக்கோம். ஆனா இன்னும் நிறைய ரகசியம் இருக்கு. இதெல்லாம் வந்து அரசியல் ரகசியம், வெளியே சொல்ல முடியாது. நீங்க 75 பேர் சொல்றீங்க, அங்க கவர்மெண்ட் லிஸ்ட் 30 பேர் சொல்றாங்க. சரி, கடைசி என்ன சொல்ல வரீங்க? இந்த கும்பமேளா வந்து மக்கள் வந்து அவசியமா அவசியம் இல்லையா? அவசியம் தான். ஆனா அங்க உள்ளவங்க யாராவது உங்களுக்கு வாங்க இந்த வழியில வாங்க, இப்ப ஒரு பாலம் இருக்கு, பாலத்துல வாங்க, தண்ணியில வராதீங்க சொல்லக்கூடிய நபர் இருந்தால் போங்க, இல்லன்னா போகாதீங்கன்னுங்கிறேன். ஒரு பாதுகாப்பு இல்லாம போகாதீங்க, இதத்தான் சொல்ல வரேன். இல்ல இருக்கட்டும். ஆனா ஒரு விஷயம் நான் சொல்றேம்மா, நான் வந்து என்னுடைய வயசு 55 வயசு ஆச்சு. இந்த 55 வயசுல நான் ஏதோ நான் பெருசா எதை கட்டிட்டு வாழணுங்கிற ஆசையெல்லாம் இல்லை. இந்த என்னுடைய லாஸ்ட் உயிர் மூச்சு போற வரையும் கூட மக்களுக்காக வாழணும்னு ஆசை. இன்னொன்னு தவமும், என்னுடைய தவம் என்னன்னா, நான் இறந்த பிறகு சொர்க்கமும் போகக்கூடாது, நரகம் போகக்கூடாது. இந்த பூமி இருக்கிற வரையும் மக்களுக்கு உங்களுடைய துன்ப நிலையை போக்கக்கூடிய சக்தி எனக்கு வேணுங்கிறதுக்கு தான் தவ நிலையை நான் மேற்கொள்றேன். அதுவும் தவ நிலைங்கிறது மெடிடேஷன். ஒவ்வொருத்தவங்களும் 20 நிமிஷம் அவங்க வீட்டில் தியானம் பண்ணால உங்களுக்கு வர்ற பிரச்சனையை நீங்க வந்து சால்வ் பண்ண முடியும். அதுக்காக நீங்க அவங்க யாருடைய குரு இல்லைனாலும் பரவாயில்ல, குரு யார் தெரியுமா? நீங்க விடும் மூச்சு தான் உங்களுக்கு குருவே. அந்த குருவை மையமா வச்சு நீங்க டெய்லி பிராண உங்களுடைய தபத்தை நீங்க மேற்கொள்ளுங்க. அதாவது தியானத்தை மேற்கொள்ளுங்க. 10 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷம் சொல்லி அரை மணி நேரம் வரையும் போகுதா அப்படின்னா உங்களுக்கு பெரிய சக்தியை நீங்களே உருவாக்கிக்கிற முடியும். வரக்கூடிய நம்ம ஆபத்துகளை முன்கூட்டியே நாமவே உணர முடியும். உங்களுக்கு அந்த ஆற்றல் இருக்கு. நாங்க ஒன்றும் பெருசா முளைச்சு வரல. நானும் 10 மாசம் ஒரு தாய் வயிற்றுல இருந்து வந்தவ தான். நீங்களும் 10 மாசம். உங்கள்கிட்டயும் தெய்வீக ஆற்றல் இருக்கு. இங்க எத்தனையோ பேர் துன்பத்துலதான் இருக்கீங்க, ஆனா இன்பம் மாதிரி காமிச்சுக்கிறீங்க, அவ்வளவுதான். உங்க துன்பம் போறதுக்கும் உங்க கையிலேயே தெய்வீக ஆற்றல் நிறைஞ்சிருக்கு. அதே மாதிரி போலிசாமி அப்படிங்கிற முத்திரையை எல்லாருக்கும் குத்தாதீங்க. போலிசாமி தெரியுதா? ஒரு 10 பேர் உங்களுக்கு, நமக்கு அந்த உரிமை இருக்கு. 10 பேர் போங்க, நீ சாதிக்கிற, என்ன பண்ற, எங்க கண் முன்னாடி காட்டு அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் கல்லால அடிங்க. அதை விட்டுட்டு கண்டதையும் தூக்கி தலையில வச்சுட்டு, தூக்கி தலையில வைக்கிறவங்களை காலில் வச்சுட்டு, காலில் வைக்கிறவங்கள தலையில தூக்கி வச்சுட்டு எல்லாத்தையும் சரிசமமா ஒரு கேள்வி கேட்டு அவங்கள அசிங்கப்படுத்தாது. இல்ல இது அசிங்கப்படுத்தல, இத ரொம்ப சந்தோஷம். நீங்க கேட்ட கேள்வி அப்பதான் மக்களுக்கு கண்ணு திறக்கும், விழிப்புணர்வு அவங்களுக்கு கிடைக்கும். உங்களெல்லாம் நான் வந்து தேவ தூதர்களா நான் பாக்குறேன், கடவுள்களா பாக்குறேன். நீங்க ஏன்னா நல்ல செய்திகளை அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கிறீங்க.